ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, sin இன்வர்ஸ் ஆஃப் x பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு. ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்றோனே பார்த்து பயந்துராதீங்க. இன்டகிரேட் பண்றது கஷ்டம்ன்ட்டு. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். நல்லா கவனிங்க இந்த கொஸ்டினை. இதுல ஏதோ ஒரு டேர்மை நம்ம எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து நமக்கு அதோட டெரிவேட்டிவா கிடைக்குதுன்னு பாருங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு கிடைக்குது. sin இன்வர்ஸ் ஆஃப் x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்போ இங்க இம்மீடியட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு டேக் t as sin இன்வர்ஸ் ஆஃப் x. ஒன்ஸ் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்றோம், சப்ஸ்டிடியூஷனுக்கு tன்னு என்னன்னு எடுத்துட்டோமோ, உடனே என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்ட்டா? அப்போ dt பை dx இஸ் ஈக்குவல்ஸ் டூ நம்ம வந்து sin இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் பி கெட்டிங் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல dt இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்களே பாருங்க, நம்மளோட கொஸ்டினை நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dxக்கு பதிலாக நம்ம dt போடலாம். sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக t போடலாம். ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் எப்படி மாறிடும்னா I is equals to integral. Instead of the sin inverse of x, I'm going to put a t. Okay. Instead of this 1 by square root of 1 minus x square into dx பதிலா dt போடுவோம். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளா மாறிடுச்சு இந்த இன்டெகிரேஷன். ஸ்டார்டிங்ல இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட்லாம் பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ ஈஸியா இந்த வந்து இன்டெகிரல் ஆஃப் t நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ t ஸ்கொயர் பை 2. கரெக்டா? அப்போ t வந்து நமக்கு sin inverse of x. So sin inverse of x the whole square divided by 2 plus c. இந்த c நம்ம வந்து கடைசியா கன்க்ளூஷன்ல போடுறோம் அப்படின்ற ஒரு ஆன்சரை நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரிங்களா? யார் வந்து கரெக்டா பண்றான்னு நான் பார்க்குறேன். சரியா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி கஷ்டமா இருக்கிற ப்ராப்ளமே ஈஸியா வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஓகே நம்ம சேனலை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.